இவ்வளோ கம்மியான ரேட்டில் மல்லிகைப்பூ கிடைக்கும்னு நான் நிஜமாகவே எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப கம்மியான விலைங்க. இது பார்த்தாலே தெரியுதா இவ்வளோ பூ இருக்குன்னு. ஏன்னா நான் தட்டை வேணால் கீழே வேணால் கொட்டுறேன் பாருங்கள். இவ்வளோ பூவுமே மொத்தமே 20 ரூபா தான். நிஜமாக நான் எங்கள் ஊர்லலாம் இவ்வளோ பூவை வந்து 200 ரூபாய்க்கு தான் வாங்குவோம். நாங்கள் இப்போ இருக்கிற இடத்துல கூட இவ்வளோ பூ தான் கொடுப்பாங்க. 50 ரூபாய்க்கே இவ்வளோ பூ தான் கொடுப்பாங்க மல்லிகைப்பூ. ஆனால் இது அந்த பட்டன் ரோஸ் கூட சேர்த்து கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ரொம்ப அழகாக இருக்குல்ல மல்லிகைப்பூ. இது எவ்வளோக்கு வாங்கியிருப்பேன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். லாஸ்ட்டாக சொல்கிறேன் பாருங்கள் வீடியோ எண்டில். நிஜமாக இவ்வளோ கம்மியான விலையில் கிடைக்கும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லைங்க. அவ்வளோ கம்மியான ரேட்டுங்க. இதெல்லாமே எங்கள் ஊர் சைட்லாம் ராமநாதபுரத்து பக்கம்லாம் 200 ரூபா சொல்லுவாங்கங்க இவ்வளோ மல்லி. நான் கெட்டினதுக்கப்புறம் எவ்வளோ மல்லி இருந்துச்சுன்னு மறக்காமல் காட்டுறேன் பாருங்கள். நீங்கள் எவ்வளோக்கெல்லாம் பூ வாங்குவீங்கன்னு சொல்லுங்கள். நான் ஃபஸ்ட்டு மல்லிப்பூ சொன்னோன்னா வேணாம் தான் சொன்னேன். நான் ஃபஸ்ட் டைம் இங்கே வாங்குறேன். எங்கள் மாமியார் தான் வாங்குவாங்க பூ. இன்றைக்கி அவங்க இல்லாதனால நான் இருக்கும்போது மாமியார் நிறைய பூ வாங்குவாங்கம்மா அப்படி சொன்னாங்க. சரி வேண்டாம் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் எனக்கு ஐயோ வேண்டாம்னு சொல்லக்கூடாதே அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோக்குன்னு டம்ளர் 10 ரூபாமா அப்படி சொன்னாங்க. எனக்கும் ஆச்சரியமாக இருந்தது. சரி 50 ரூபாய்க்கு வேணாம், நம்ம ஒரு ஆள் தானே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு 20 ரூபாய்க்கு கொடுங்க அப்படி சொன்னேன். 10 ரூபாய்க்கு ஃபஸ்ட்டு கேட்டேன். அதுக்கப்புறம் நிறைய பூ இருக்கிறத பார்த்து 20 ரூபாய்க்கு கொடுங்கம்மா அப்படி சொல்லி கேட்டேன். மறக்காமல் நீங்களும் எவ்வளோ பூ வாங்குவீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா. இவ்வளோ சீப்பஸ்ட் பெஸ்ட்லலாம் நிஜமாக கிடைக்கவே கிடைக்காது. சூப்பராக இருக்குது. நான் கட்டிட்டு ஃபைனலாக எவ்வளோ இருந்துச்சுன்னு காட்டுறேன். இனிமேல் குளிச்சுட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு இந்த பூ வைக்கும்போது சூப்பராக இருக்கும். சரியா அத்தை கெட்டுறேன் சரியா. உங்கள் ஊரில் பூ கிடைக்க மாட்டா தம்பி. டே இப்போ அப்படியே பிடிச்சினாருடா. அப்படியே பிடிச்சினாரு என்ன ஏன்னா டியூஷன் பார்த்து தான் கேட்டேன். எவ்வளோ நேரம் பிடிச்சிருந்து இப்போ கொஞ்ச நேரம் பிடிச்சி கரண்ட் வேற போய் அவன் வேற ஒன்று விட்டுட்டு போயிட்டான்டா. போதுண்டா குடுறா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை போதுண்டா. சரி போ டியூஷன் போய் நல்லா படிக்கணும் சரியா. தான் கட்டுவேன். ஆனால் எனக்கு மல்லிகைப்பூ சரியாக கட்ட தெரியாது. கட்டுவேன் ஆனால் எனக்கு இந்த பட்டன் ரோஸ் வச்சு கட்டுறது எனக்கு பிடிக்காது. அதனால அது ஸ்கிப் பண்ணிடுவேன். வெறும் மல்லிகைப்பூ மட்டும் வச்சு கட்டுறது பிடிக்கும். எப்படி கட்டிட்டு ஃபைனலாக கட்டுற மாதிரி மாமனை உன்னை கொண்டு செப்பல் மேலே கை வச்சாச்சுக்க. இங்கே பாரு கருப்பு செப்பலில் கை வச்சாச்சுக்கா. உனக்கு அவ்வளோதான் சொல்லிட்டேன் கருப்பு ரோசா. பக்கம் அவன் வேற என்னை போட்டு டார்ச்சர் பண்ணிகிட்டே இருக்கான். எங்கடா இது என்னடா கரண்ட்டு வேற போயிடுச்சு. ரொம்ப இருட்டாக இருக்கு, பயமாக இருக்கு. இது 20 ரூபாய்க்கு வாங்கின பூ தான் தெரியுமா. நிஜமாகவே நான் கெட்டினது இது எல்லாமே வந்துட்டு 20 ரூபாய்க்கு வாங்கினது. இதில் வந்து பட்டன் ரோஸை மட்டும் நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். இது பட்டன் ரோஸ் இதை மட்டும் தனியாக கட்டலான்னு. இதெல்லாம் வேஸ்ட் ஆனது. எவ்வளோ பூ கட்டியிருக்கேன் பார்த்தீங்களா. இவ்வளோ பூ 20 ரூபாய்க்கு நம்ம ஏரியாவில் கிடைக்குமா? கிடைக்கவே கிடைக்காது. இவ்வளோ பூ குறைஞ்சது 200 200 300 400 எப்படி 200 ரூபா வந்துடும்.